நான் உங்களின் ஷேக் மிரான் நேச்சுரல்ஸ்ல இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமாச்சுர் எஜாகுலேஷன் அப்படிங்கிறது, அதாவது சீக்கிரமா விந்து முந்துதல் சொல்லுவாங்க. இது ஒரு சாதாரண பிரச்சனையே இல்லைங்க. இது வந்து பல பேர் வந்து சாதாரணமாக கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் அதை வந்து பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதற்கான தீர்வு இல்லாம காலம் கடந்து போய்கிட்டே இருக்கு, அப்படியே வயசாகிக்கிட்டே இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கும் அவங்க மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம் பாண்டு, செக்ஸுக்கான கிடைக்கக்கூடிய ஒரு பாண்ட் இருக்கு, அது வந்து சக்சஸ்ஃபுல்லா போகாம இதனால பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதாவது சாதாரண சின்ன குடும்பத்துடைய பிரச்சனையா இருக்கட்டும், அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்துறதுக்கும் ஒரு தாம்பத்தியத்துடைய அந்த கோளாறு காரணமாக இருக்கும். ஒரு கணவனுக்கு ப்ரீமாச்சுர் சீக்கிரமா விந்து முந்திருச்சு அப்படின்னா, அவங்க மனைவிக்கு உச்சக்கட்டத்தை அவர் காமிச்சிருக்கவே மாட்டாரு. அந்த உச்சக்கட்டத்தை காட்டலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அந்த ஸ்ட்ரெஸ் அது பல இடங்கள்ல அந்த குடும்பங்கள்ல வெளியாகும். அதே போல அந்த ப்ரீமாச்சுர் எஜாகுலேஷனை வெளியாகணும், அதுல இருந்து நம்ம வந்து வெளியாகணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கும் அதுக்கான சரியான தீர்வு கிடைக்காம அதை வந்து ஏதோ பண்ணி, அதாவது மாத்திரை சாப்பிடுறது, இது வந்து